கழகத்தின் தற்போது வீர அஞ்சலி செலுத்திவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், கழக பொருளாளர் திரு திண்டுக்கல் சி சீனிவாசன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அமரர் மாண்புமிகு ஐயா எங்கள் மாமா திரு PKM என்று அன்போடு அழைக்கப்படுகிற PK மூக்கையா தேவர் அவருடைய 45வது நினைவு தின விழாவில் அனைத்து தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சகோதரர்கள், தமிழகத்தினுடைய 26ஆம் ஆண்டு முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், எங்களின் நம்பிக்கை நாயகன் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கிணங்க இங்கே அனைவரும் கூடியிருக்கிறோம். கல்விக்காகவும், முக்குளத்து சமுதாயத்திற்காகவும், குறிப்பாக பிரமலைக்கல்லர் சமுதாயத்திற்கு ஐயா பசும்பொன் தேவர் அவர்களை வழியிலே மிகச் சிறப்பாக வழிநடத்தி எங்களை போன்ற இளைஞர்களை 50 வருடத்துக்கு முன்பாகவே வழிநடத்தி கல்விக்கண் திறந்த கல்விக்கண் நாயகர் என்று போற்றப்படுகிற முக்குளத்து சமுதாயத்தினுடைய மூத்த தலைவர், தேவர் கண்ட தேவர் என்று சொல்லி பசும்பொன் தேவருடைய வழியில் நடந்ததற்கு அந்த பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். இலங்கை நம்முடைய கச்சத்தீவுக்காக மிகப்பெரிய போராட்டம், நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் திறமையாக வாதாடி நம் பகுதி மக்களுக்காக போராடியவர்கள். குறிப்பாக வீழ்த்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, மோசமான கைரேகை சட்டத்திலே இருக்கிற இந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்கு எந்தெந்த வழியில் உழைக்க வேண்டுமோ அந்த வழியிலே உயர்ந்த உத்தமர், உழைத்த உத்தமர், தியாகச்சீலர் PKM ஐயா மாண்புமிகு மாமா மூக்கையா தேவர் அவர்கள். அந்த நினைவு நாளில் எங்களுடைய தலைவருடைய ஆலோசனைப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அவருடைய புகழ் மேலும் வளரவுக்கும், அவர் விட்ட பணியை இங்கே இருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற, சட்டமன்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், வருகின்ற அமைச்சர் பெருமக்கள், வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வழிநடந்து இந்த சமுதாய மக்களுக்கு, முக்குலத்துக்கு மட்டுமல்ல அனைத்து குல மக்களுக்கும் உழைப்பதற்கு உறுதி எடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே உறுதியாக எடுத்துக்கொள்கிறோம். தமிழ்நாடு பாடத்திட்டம் சம்பந்தமாக ஆளுநர் சர்ச்சையாக போயிட்டு அதான் அவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் தலைவர் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அதுவே போதும், இது மிக சிறப்பாக இருக்கு. இப்போ இந்த விழா வந்துட்டு அரசு விழா நடத்தணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையாக கோரிக்கை வச்சுட்டே வரோம். உங்கள் சார்பாக இது வரைக்கும் அரசு விழா இல்லை. 26இல் தமிழகத்தின் முதலமைச்சராக மாண்புமிகு எடப்பாடி வரப்போகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மண்ணிலே சொல்லுகிறோம், உறுதியாக அரசு விழாவாக எங்களுடைய மாமா மூக்கையா தேவருடைய விழா அரசு விழாவாக நடக்கும். ஐயா எடப்பாடியார், ஐயா எடப்பாடியார் இருப்பா. டெய்லி சைக்கிள் ஓட்டுறாரு, கோட் போட்டுக்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கும்போது சட்டை போட்டிருந்தாரு. வந்த பிறகு தான் தெரியும் என்னன்னு தெரியும். நமக்கு என்ன தெரியும், வந்து அறிக்கை விடட்டுங்க. அவர் எது சொல்கிறாரு, அங்கே தாடிக்க நம்ம இவர் நரேந்திர மோடி ஐயா சிங்கப்பூர் சுற்றிக்கிட்டு இருக்காரு, போட்டியில் இவர் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காரு. வரட்டும், என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, யாரும் எதையும் மறைக்க முடியாது. அரசாங்கத்தில் செய்கிற தவறுகளை அது மக்களுக்கு வெளிப்படாக எதிர்க்கட்சி தலைவர் மூலமாக அதற்குரிய விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பேரிடர் சம்பந்தமான நிதியை கூட மத்திய அரசு இருந்து எந்த நிதி கொடுக்கறதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இது கேரளாவுக்கும் சரி, இருக்கிற அந்த நாட்டுக்கும் அவங்க அல்வா திருநெல்வேலி விற்கிறத இப்போ ஒரு டெல்லியில் வச்சிருக்கிறாங்க. அல்வா கொடுப்பதை தவிர எந்த வேலையும் செய்கிறதில்ல மத்திய அரசாங்கம். இதுதான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியுடைய திட்டமிட்ட கொள்கை. அவர் தான் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஆட்சி மாற வேண்டும் என்று சொன்னால் வந்த பிறகுதான் தெரியும். அது வரைக்கும் இது எந்த இடத்துல என்ன பேரிடவு, எத்தனை பேர் சேர்த்தாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலைப்படுறதே கிடையாது. ஒரு பைசா கூட எந்த மாநிலத்துக்கு தரமாட்டார்கள். இது சம்பந்தமா போராட்டம் முன்னெடுக்கிற வாய்ப்பு இருக்கு. வரட்டுங்க. இந்த போராட்டங்கிறது சூழ்நிலையை பொறுத்தானே. திடீர்னு அங்கே இப்போ அந்த மேற்கு வங்கத்தில் நடந்துச்சு, அங்கே மெழுகுவத்தி போராட்டம்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்ம மாநிலத்தில் சந்தர்ப்பம் டிபெண்ட் அப்பான் தி சிச்சுவேஷன், என்ன சூழ்நிலையில் வருதோ அதை வச்சு நம்ம எல்லாமே பண்ணுவார். எதிர்கட்சி தலைவர் ஆன் தி ஸ்பாட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூட்டிலைஸ் பண்ணி மின்னல் வேகத்தில் அறிக்கை கொடுப்பார். அதில் யாருக்கும் எதற்கும் பயந்தது கிடையாது அண்ணா திமுக கழகம். கல்லர்பள்ளி சம்பந்தமாக அடுத்த கட்ட போராட்டம் எப்போ நடக்குது? போராட்டம் மிக பிரமாதமாக
ஏறத்தாழ 9 மணிக்கு ஆரம்பித்து 8 மணிக்கு தான் முடித்தோம் நைட்டு. வரலாற்று சிறப்பு மிக்க உண்ணாவிரதம். அவவே 4 மணிக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க, இடையில போயிடுவாங்க. லைட்டு போட்டு நாங்கள் உண்ணாவிரதம் நடத்தியவர்கள். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எது இருக்குமோ நடக்கட்டும். முடியாவிட்டால் 26 முதலமைச்சராக வர இருக்கிற எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் நிச்சயமாக இயங்கும் நடத்திய நடவடிக்கைகள்.